ஏன் ஒரு இலை பச்சை கலர்ல இருக்குன்றதுக்கு 2 லெவல் ஆஃப் ஆன்சர் இருக்கு. அதோட சிம்பிளான ஆன்சர் இலைக்குள்ள குளோரோஃபில்னு ஒரு கெமிக்கல் இருக்கும். இந்த குளோரோஃபில்ன்ற கெமிக்கல் தான் சூரியன்லேருந்து வர அந்த ஒயிட் லைட்டை அப்சர்வ் பண்ணி மரத்துக்கு தேவையான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த குளோரோஃபில்லோட கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கலர். ஸோ அதனால இலையும் வந்து பச்சை கலர்ல இருக்கு. இது ரொம்ப சிம்பிளான ஆன்சர். ஓகேங்களா? பட் இதுக்குள்ள நீங்க 2வது லெவல் போனீங்கன்னா, ஏன் அந்த குளோரோஃபில் பச்சை கலர்ல இருக்கு? குளோரோஃபில்லோட கெமிக்கல் மாலிகுலை நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல இருக்க மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட் எப்படின்னா, அது மேல ஒயிட் லைட் பட்ட உடனே, அது இந்த ஒயிட் லைட்ல உங்களுக்கு தெரியும் எல்லா கலர் லைட்டும் கலந்திருக்கும் சொல்லி. ரெட், ப்ளூ, கிரீன் சொல்லிட்டு. இந்த மாரி ஒயிட் லைட் அந்த குளோரோஃபில் மாலிகுல்ல படும்போது, அதுல இருக்க அந்த மாலிக்யூல்ஸ் ஒயிட்ல இருக்க எல்லா கலரையும் அப்சர்வ் பண்ணும். எக்ஸப்ட் ஃபார் கிரீன். கிரீன் லைட்ட மட்டும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த ரிஃப்ளெக்ட் பண்ற கிரீன் லைட் நம்மளோட ஹியூமன் கண்ல வந்து படும். அதனால தான் இலைங்கலாம் பார்க்க கிரீன் கலர்ல நமக்கு தெரியுது. ஸோ எல்லா கேள்விக்குமே வந்து ஹை லெவலா பார்க்க சிம்பிளான ஆன்சர் இருக்கும். பட் நீங்க அதுக்குள்ள டெப்த்தா போக போக பிசிக்ஸும் அதுக்குள்ள இருக்க குவாண்டம் சயின்ஸும் நம்மள வியக்க வைக்கும். ஸோ இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம இஎன்எஸ் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.